தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த மாதம் முழுவதுமாக எங்களை நடத்தி இந்த புதிய மாதத்தை நாங்கள் காணும்படியாக கர்த்தர் எங்களுக்கு பின்புறமாயும் வலதுபுறமாயும் இடதுபுறமாயும் நாங்கள் சாய்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரே எங்களுக்கு ஊன்றுகோலாய் நின்று வழிநடத்தி வந்த உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கழுகு தன் குஞ்சுகளை சுமந்து வந்தது போல நாங்கள் திரும்பி பார்த்த வழிகளெல்லாம் எங்களை சுமந்து கொண்டு வந்த தகப்பனே, இந்த மாதத்தை நாங்கள் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவரே, எங்களை நடத்துவீராக, எங்களோடு கூட இடைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் அமர்ந்து கொள்வோம். இந்த காலை நேரத்திலே கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை இந்த புதிய மாதத்தை தேவன் நம்மை காணும்படியாக அவர் எங்களுக்கு ஒரு அனுக்கிரகத்தை கொடுத்திருக்கிறார். இந்த 2025ஆம் ஆண்டில் ஜனவரி மாதத்தை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இந்த பிப்ரவரி மாதத்தை தேவன் எங்களை பலனோடு சுகத்தோடு பார்க்கும்படியாக எங்களுடைய குடும்பங்கள், எங்கள் வீடு, எங்களுடைய வியாபாரம், எங்களுடைய எல்லாவற்றிலும் தேவனுடைய நன்மை அவர் கொடுத்து அவர் நம்மை இம்மட்டுமாக நடத்தி வந்த எல்லா கிருபைக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆகவே இந்த புதிய மாதம் நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. தேவன் 2025ஆம் ஆண்டில் நம்ம எதிர்பார்ப்போடு நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அதே வண்ணமாக ஒரு மாதத்தை நாங்கள் கடந்து விட்டோம். 2வது மாதத்திலும் கூட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் எப்பொழுதுமே அவர் நன்மை செய்வதற்கும் அவங்களோட வாழ்க்கையில அவர் கிரியை செய்வதற்கும் அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவே இந்த வாக்குத்தத்த செய்திக்காக நான் ஜெபம் பண்ணின பொழுது என்னுடைய இருதயத்திலே உள்ளத்திலே இந்த வார்த்தை அடிக்கடியாக உணர்த்தப்பட்ட வார்த்தையாக இருந்தது. ஆகவே இந்த வார்த்தையை வைத்து நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தேன் கடந்த நாட்களாக. ஆகவே இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் இந்த மாதத்தில் சபையோடு கூட பேசுவார், சபையில் இருக்கிற ஜனங்களை பலப்படுத்துவார் என்று நான் முழு நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் வேதத்தில் திருப்பிக் கொள்ளுங்க. சங்கீதங்களின் புத்தகம் 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை இந்த நாளிலே கூட நம்முடைய வாக்குத்தத்த வார்த்தையாக நாங்கள் தியானிக்க போகிறோம். சங்கீதங்களின் புத்தகம் 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நாங்கள் சேர்ந்து வாசிப்போம் இந்த வார்த்தையை. பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே 686வது பக்கம் சங்கீதம் 29 11ஆம் வசனம். நாங்கள் எல்லாரும் சத்தமாக இந்த வார்த்தையை நாங்கள் வாசிக்க போகிறோம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். மறுபடியும் நாங்கள் சேர்ந்து வாசிப்போம். சத்தம் காணாது. காலையில் கொஞ்சம் சத்தமாக வாசிங்க, உற்சாகமாக இருங்க. மீண்டுமா சேர்ந்து வாசிப்போம். சத்தமாக வாசிங்க. கர்த்தர் தமது ஜனத்திற்கு ஹல்லேலூயா. நான் கடைசியாக நாங்கள் சேர்ந்து சத்தமாக வாசிக்க போகிறோம். நல்ல சத்தமாக உங்களுடைய காதும் பக்கத்தில் உள்ள காது நல்லா கேட்கறதுக்காக இப்போ நல்ல சத்தமாக வாசிக்க போறீங்க. மறுபடியுமாக கர்த்தர் தமது ஜனத்திற்கு ஹல்லேலூயா. அங்கே நம்முடைய ஆண்டவரை குறித்து இந்த சங்கீதம் 29ல் மிகவும் அழகான வர்ணனையில சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்பதை குறித்து நீங்க அறிந்து கொள்ள வேண்டுமேயானால் இந்த சங்கீதம் 29 வாசித்து பாருங்க. அவர் எப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் என்பதை குறித்தும் அவருடைய சத்தம் எப்படிப்பட்ட மேன்மையான சத்தம் என்பதை குறித்தும் இந்த சங்கீதம் 29ல் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 29 சங்கீதம் முழுமையா நீங்க வாசித்து வரும் பொழுது கடைசியாக இந்த வேத வார்த்தையோடு கூட சங்கீதம் முடியுது. எப்படி முடியுது என்றால், இந்த வல்லமையுள்ள தேவன், அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது, அவருடைய நாமம் வல்லமை உள்ளது, அவருடைய பெயர் வல்லமை உள்ளது. இப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் ஒரு ஜனங்களுக்கு ஒரு காரியம் செய்கிறாரா? என்ன காரியம் செய்கிறார் என்றால், அவர் தம்முடைய ஜனங்களுக்கு 3 விதமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறாரா. அதுல முதலாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? என்ன செய்வாரா? பலன் கொடுப்பார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார் சொல்லுங்க. 2வது ஆசீர்வாதம் என்னது? சமாதானம் தருவார். இந்த பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் தருவார் சொல்லுங்க. 3வது வார்த்தை என்னது? ஆசீர்வதிப்பார். உங்களோட தலைமையில கழிச்சு சொல்லுங்க, கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வல்லமையுள்ள தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு 3 விதமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். 1 பலனை தருகிறார், 2வது சமாதானத்தை கொடுக்கிறார், 3வது அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அப்ப எல்லாருக்குமே இந்த உலகத்துல ஆசீர்வாதம் பெறுவதற்கு ரொம்ப விருப்பமா இருக்கும். எந்த மனுஷனையும் பாருங்க,
ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்கு அவங்க பிரயாசப்படுறாங்க. இந்த முதலாம் தேதி ஜெபம் கூட நாம் பிளெஸிங் பிரேயர், அதாவது ஆசீர்வாத ஜெபம் பண்ணி நாங்கள் வச்சுக்கிற காரணம் என்னவென்றால், இந்த ஜெபத்தில் வருவதன் மூலம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, இந்த ஜெபத்தின் நிமித்தமாக எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும் என்று. நாங்கள் வேலைக்கு போனாலும் கூட பாருங்க, ஒரு தொழில் செஞ்சாலும் கூட பாருங்க, ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் எங்களோட வாழ்க்கையில கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு கூட நாங்க கடந்து போகிறோம். தேவன் தார ஆசீர்வாதத்துக்கும் உலகம் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் கொடுப்பாரே, ஆனால் அதனோடு கூட என்ன பண்ண மாட்டாரா? வேதனையை கூட்ட மாட்டாரா? ஆனா உலகம் தார அந்த பிளெஸிங்க்கு வித்தியாசம் இருக்கு. உலகம் தருகிற ஆசீர்வாதத்துல ஒரு வேதனையும் ஒரு துக்கமும் காணப்படும். இந்த வேத வார்த்தையில பாருங்க, தேவன் ஒரு மனுஷனை அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது ரெண்டு விதமாக ஆசீர்வதிக்கிறாராம். ஒன்று, பலனை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார், அதோடு கூட சமாதானத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அதுதான் தேவன் தர ஆசீர்வாதம். ஆகவே இந்த காலை வேளையிலே கூட பல பேருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள விருப்பம் இருக்கு, ஆசை இருக்கு. ஆனா அந்த பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தை தேவன் எப்படி தர வேண்டும் என்றால், அவர் பலனோடு தரணும். ரெண்டாவது, அந்த வருகின்ற ஆசீர்வாதத்தில் என்ன இருக்கணுமா? சமாதானம் இருக்கணும். எந்த ஆசீர்வாதம் கிடைத்தாலும் கூட அந்த பிளெஸிங்ல சமாதானம் இல்லை என்றால் அந்த ஆசீர்வாதம் பிரயோஜனம் இல்லாம போயிடும். அந்த ஆசீர்வாதமே பரிதாபத்துக்குரியது. உலகத்துல பாருங்க, நல்ல பலன் இருக்கும், நல்ல ஆரோக்கியமா இருப்பாங்க. ஆனா அந்த உலகத்தால வர ஆசீர்வாதத்துல அவங்களுக்கு சமாதானம் இருக்காது. ஆனா சில பேருக்கு சமாதானம் இருக்கும், ஆனா அந்த சமாதானத்தோடு கூட அந்த பிளெஸிங்கை பெற்றுக்கொள்வதற்கான பலன் இருக்காது. ஆனா தேவன் பாருங்க, அவருடைய ஜனத்திற்கு ஒரு பிளெஸிங்கை கொடுப்பாரு என்றால், ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு என்றால், அவர் பலனையும் தருவாரு, அதோடு கூட அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான சமாதானத்தையும் கொடுப்பார். ஆக இந்த நாளிலே கூட எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, நம்முடைய ஆண்டவர் நம்மை அவர் ஆசீர்வதிப்பவர் மாத்திரமல்ல, நமக்கு தருகிற ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என்றார், பலனோடும் தருவார், அதை அனுபவிக்கக்கூடிய சமாதானத்தையும் தருவார். தேவன் ஒரு பிளெஸிங் கொடுத்தார் என்றால் அதுல சமாதானம் இருக்கும். அந்த சமாதானம் இல்லாமல் வருகிற எந்த ஒரு ஆசீர்வாதமும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும், பரிதாபத்திற்குரியது. யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த பொழுது அவனுக்கு நல்ல ஒரு பிளெஸிங் வந்துச்சு, அந்த அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு கையில வந்துச்சு. ஆனா சமாதானம் இல்லை அவனுக்கு அந்த சமாதானம் இல்லைப்படியினால அந்த வந்த ஆசீர்வாதம் அவனுக்கு கையில தங்கல. அந்த ஆசீர்வாதத்தை அப்படியே தூக்கி எறிஞ்சு அவனுடைய வாழ்க்கை முடிவுக்கு வந்தது. காரணம், தேவன் தராதது எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை கொடுக்காது. ஆனா இந்த வேத வார்த்தையில பாருங்க, ஆண்டவர் யாருக்கு தருவாரா சமாதானத்தையும் பலனையும்? யாருக்கு தருவாரா? தம்முடைய ஜனங்களுக்கு தருவார். தம்முடைய ஜனம் யாருடா? யாரு தம்முடைய ஜனம்? நாங்க தான் அந்த ஜனம். நாம் கர்த்தருடைய ஜனமா இருக்கிறபடியினால இந்த காலை வேளையிலே கூட தேவன் நமக்கு ஒரு பிளெஸிங்கை கொடுப்பாரு என்றால் அது ரெண்டு விதமானதை கொடுப்பார். ஒன்று, அதற்கான பலனையும் கொடுப்பார், அதோடு கூட அதை அனுபவிக்கக்கூடிய சமாதானத்தையும் கொடுப்பார். ஆகவே இந்த காலை நேரத்தில் கூட தேவன் நமக்கு தருகிற அந்த பலன் எப்படிப்பட்ட பலன் என்பதை குறித்து இன்றைக்கு நாங்கள் பார்த்து நாங்கள் ஜெபம் பண்ண போறோம். ஏனென்றால் தேவன் நமக்கு பலனை தந்தா அந்த பலனோடு கூட சமாதானத்தையும் தருவாரா. வேதத்தில் அநேக நபருடைய வாழ்க்கையை நீங்க தானித்து பார்த்தா, ஆண்டவருடைய பிளெஸிங் இல்லாம சமாதானம் இல்லாம வந்த ஆசீர்வாதமும் உண்டு, ஆண்டவரே ஆசீர்வதித்து பலனை கொடுத்து சமாதானம் பண்ண முடிந்த வாழ்க்கையும் உண்டு. ஆகவே இந்த காலை வேளையில கூட இந்த பிப்ரவரி மாதத்துல ஆண்டவர் எங்களுக்கு தர வேண்டிய 3 விதமான பலனை குறித்து இன்றைக்கு நாங்க தியானிக்க போகிறோம். யாருக்கெல்லாம் ஆண்டவர் இந்த பலனை கொடுப்பார் என்றால், முதலாவது நான் வாசிக்க போறோம் பாருங்க, சங்கீதங்களின் புத்தகம் 138 சங்கீதம் 3 வார்த்தையை வாசி பாருங்க. முதலாவது, ஆண்டவர் யாருக்கு இந்த பலனை தருவார்? நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஹல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் யாருக்கு பலன் தருவார் என்றால், நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்ன பண்ணாராம்? தைரியப்படுத்தினாரா. அப்ப முதலாவது ஆண்டவர் எந்த இடத்துல பலன் தருவார்? நம்முடைய ஆத்துமாவில அவர் பலன் தருவார். எப்பேற்பட்ட பலசாலியான மனுஷனா இருந்தாலும் கூட அவனுடைய ஆத்துமா சோர்ந்து போயிட்டனா அவனுடைய பலன் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். நல்லா பார்க்க பயங்கரமா இருப்பாங்க, நல்ல உருவமா இருப்பாங்க,
ஆனா சின்ன ஒரு பிரச்சனை வந்த உடனே பாருங்க சீக்கிரமா சோர்ந்து போயிடுவாங்க. காரணம், சரீரம் பலனா இருக்கு, ஆனா ஆத்துமா பலன் இல்லை என்றா அந்த சரீரம் பலனா இருந்தும் கூட பிரயோஜனம் இல்லாம இருக்கும். ஆகவே ஆண்டவர் யாருடைய வாழ்க்கையில பலனை முதலாவது கொடுக்க விரும்புகிறார் என்றால் ஆத்துமா நம்முடைய வாழ்க்கையில பலப்பட வேண்டும். நம்முடைய ஆத்துமா பலப்பட்டா நம்முடைய வாழ்க்கையில ஒன்று வரும், நமக்கு தைரியம் வரும். ஆகவே இந்த 2வது மாதத்துல அநேக காரியங்களை நாங்கள் சந்திக்க போகிறோம், அநேக பாடங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில வர பிரச்சனைகள், சூழ்நிலைகள், போராட்டங்கள் மத்தியில அதை தைரியமா சந்திப்பதற்கு எங்களுக்கு எந்த இடத்துல பலனாய் மாற வேண்டும்? நம்முடைய ஆத்துமா பலனாய் மாற வேண்டும். இந்த சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில நீங்க தாவீது வாழ்க்கையில பாருங்க, எத்தனையோ போராட்டங்கள் வந்தது, எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது, ஆனா அவன் எல்லாவற்றையும் தைரியமாக சந்திச்சான். அதாவது நீங்க 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல தாவீதின் குடும்பத்துல மிகப்பெரிய ஒரு இழப்பு வந்தது. அதாவது தாவீது அந்த சிக்லாகுக்கு வரும் பொழுது அவனுடைய கண்களுக்கு முன்பதாக அந்த சிக்லாகை பார்க்கும் பொழுது எல்லாமே சுட்டரிக்க போயிட்டு அவனுடைய உரிமைகள், அவனுடைய சொந்தம், அவனுடைய உறவு எல்லாமே பறி போயிட்டு. உண்மையாக தாவீது நிலைமையை பார்த்தா பூஜ்ஜியமாயிட்டு, ஒன்றுமே இல்லை. திரும்பி வந்து பார்க்குறான், ஒன்றுமே இல்லை. அந்த வேத வார்த்தை சொல்லுது 1 சாமுவேல் 34ஆம் வசனத்துல அவங்க தங்களோட பலன் போற வரைக்கும் அழுந்தாங்களாம். எல்லாருமே அழுந்தாங்க தங்களோட பலன் போற வரைக்கும். என்ன காரணம் தெரியுமா? ஒன்றுமே இல்லை, வெறுமையா காணப்படுது. சில நேரங்களில் இந்த 2வது மாதத்துல உங்களோட குடும்பத்தை நீங்க பார்க்கும் பொழுது, உங்களோட தொழிலை பார்க்கும் பொழுது, உங்களோட வியாபாரத்தை பார்க்கும் பொழுது, உங்களுடைய வேலை காரியங்களை பார்க்கும் பொழுது எல்லாமே ஒன்றுமே இல்லாத போல காணப்படலாம், அது வெறுமையாய் போல காணப்படலாம். அந்த நேரத்துல பாருங்க எல்லாருக்கும் பலன் இல்லாமல் போயிட்டு, ஆனா அதே 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வார்த்தையில பாருங்க ஒரு அழகான வார்த்தை சொல்லப்பட்டது பாருங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டுமென்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது தன்னுடைய தேவனாகிய கர்த்தருக்குள்ள என்ன பண்ணானா? திடப்படுத்தி கொண்டான். பலன் இல்லாத நேரத்துல, எல்லாருமே நெருக்கிற நேரத்துல, சில நேரம் இந்த மாதம் ரொம்ப நெருக்கமா இருக்கலாம், கடன் சுமை ஒரு நெருக்கமா இருக்கலாம், நாளைக்கு என்ன செய்யலாம் என்கிற ஒரு கேள்வி நெருக்கமா இருக்கலாம், அடுத்த தீர்மானம் எடுக்க முடியாத நெருக்கமா இருக்கலாம். நெருக்கப்படுகின்ற நேரம் யார் நெருக்கிறான் தெரியுமா? எதிரிகள் அல்ல, அவனுடைய சொந்த உறவுகளே, அவனோடு கூட வந்தவர்கள் அவனை நெருக்கிறாங்க. இந்த நேரத்துல ஒரு காரியம் செய்யறான், அவன் தன்னுடைய தேவனுக்குள் என்ன பண்றாராம்? தன்னை பலப்படுத்திக் கொள்றான், தன்னை தைரியப்படுத்திக் கொள்றான். தேவனுக்குள்ள தன்னை தைரியப்படுத்தி கொண்டபடியினால அதே 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வார்த்தையை பாருங்க. அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும், பாருங்க, சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். தாவீது என்ன பண்ணானா? திருப்பி கொண்டானா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த காலை வேளையிலே கூட நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்குள்ளே பலப்பட்டா ஒன்று நடக்கும். நாம் எதையெல்லாம் இழந்து போனோமோ, எதெல்லாம் எங்களோட வாழ்க்கையை விட்டு சூறையாக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டு போனதோ, நாம் கர்த்தருக்குள்ளே நம்மை திடப்படுத்தி கொண்டால் எல்லாவற்றையும், சொல்லுங்க வாய்த்தோட சொல்லுமா, எல்லாவற்றையும் சொல்லுவோமா, எல்லாவற்றையும், சிறியதா இருக்கலாம் பெரியதா இருக்கலாம், தாவீது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டானா. அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? கர்த்தருக்குள்ள தன்னை பலப்படுத்தி கொண்டான். அவனுடைய ஆத்துமாவை கர்த்தருக்குள்ள பலப்படுத்தி கொண்டிருந்தான். உண்மையாக நம்முடைய ஆத்துமா சீக்கிரமா சோர்ந்து போயிடும். ஏதோ ஒரு பிரச்சனை வந்தா பாருங்க, ஒரு சின்ன துச்செய்தி கேட்டா கூட பாருங்க, வீட்டில் ஒரு காரியம் ஒரு தப்பா நடந்தா கூட பாருங்க, டக்குன்னு சோர்ந்து போயிடும், டக்குன்னு நாங்க பெக் ஆயிடுவோம், நம்முடைய இருதயம் டக்குன்னு சோர்ந்து போயிடும். காரணம் ஆத்துமா எப்பொழுதுமே சோர்வுக்குள்ளாக போயிடும். இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையோடு நீங்க ஆரம்பிச்சிருப்பீங்க. கடந்த மாதம் நடந்த சில காரியங்களை நீங்க பார்த்த போறது உங்களோட ஆத்துமா சோர்ந்தே போயிருக்கும். இனி ஒன்றும் நடக்காது, இனி ஒன்றுமே இல்லை என்ற ஒரு நம்பிக்கை இழந்த ஒரு நிலைமையில நீங்க இருப்பீங்க. அதனால ஆண்டவர் எப்பொழுதும் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில எதை தைரியப்படுத்துறாரோ இல்லையோ, நம்முடைய ஆத்துமாவை பலப்படுத்துவார். நம்முடைய ஆத்துமா பலனா இருந்தா நமக்கு தைரியம் வரும். நம்முடைய ஆத்துமா பலனா இருந்தா நான் நிச்சயமா நாங்க சோர்ந்து போகவே மாட்டோம். ஆகவே இந்த ஆத்துமா நம்முடைய வாழ்க்கையில பலப்பட நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான 3 காரியம். அதே சங்கீதங்கள் புத்தகத்துல 138 ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது பாருங்க. முதலாம் வார்த்தையை வாசிச்சு பாருங்க. உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன்,
தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். ஓகே, உமது உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து ஆ உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது நாமத்தை நான் துதிப்பேன். நம்முடைய ஆத்துமா பலப்பட, நம்முடைய ஆத்துமா இந்த மாதம் தைரியப்பட நாம் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் கர்த்தருடைய சமூகத்துல வந்து கர்த்தரை துதிக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எந்த ஆத்துமா கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்குதோ, எந்த ஆத்துமா கர்த்தருடைய சமூகத்துல வந்து நேராக கர்த்தருடைய ஆலயத்துல வந்து பணிந்து கர்த்தரை ஆராதிக்கிறாங்களோ, அவங்களோட வாழ்க்கையில நம்பிக்கை இருக்குது, அவங்க பலப்பட்டு எழும்புவாங்க. காரணம், கர்த்தருடைய ஆலயத்துல ஒரு விசுவாசம் இருக்குது. சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில பல போராட்டம் வந்தது. நீங்க சங்கீதம் 42ஆம் சங்கீதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவனுடைய ஆத்துமா பட்ட வியாகுலத்தை ரொம்ப தைரியமா சொல்றாரு. என் ஆத்துமா வியாகுலப்பட்டுட்டு, என் ஆத்துமா சோர்ந்து போயிட்டு, என் ஆத்துமா துக்கப்பட்டுட்டு, எனக்கு சத்துருக்கள் பெருகி இருக்கிறாங்க. ஆனா ஒன்னு சொல்றாரு, நான் இன்னும் என்ன பண்ணுவேன்? நான் கர்த்தரை துதிப்பேன், நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன், என்ற கர்த்தருடைய ஆலயத்துக்கு நேராக நான் வருவேன்னு சொல்லி அவர் தைரியமாய் சொல்றாரு. ஆகவே எந்த மனுஷனுடைய இருதயம் கர்த்தருடைய ஆலயத்துல வந்து அவனை துதிக்க ஆரம்பிக்குதோ, அந்த இருதயத்துக்கு நம்பிக்கை இருக்கு, அவங்களுடைய ஆத்துமாவை தேவன் பலப்படுத்துவார். ஆகவே முதலாவது இந்த காலை வேளையிலே கூட உங்களோட ஆத்துமா பலனாய் மாறுவதற்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம், கர்த்தரை இன்னும் அதிகமாய் துதிக்க ஆரம்பிங்க, கர்த்தரை இன்னும் அதிகமாய் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. விசேஷமாக சங்கீதக்காரன் தாவீதை போல கர்த்தருடைய ஆலயத்துல வந்து பணிந்து அவரை துதிக்க ஆரம்பிங்க. ஒவ்வொரு ஆராதனையும் நம்மை பலப்படுத்துகிற ஆராதனை. சில நேரங்கள் நம்முடைய ஆராதனை நீங்க பார்க்கும் பொழுது அது உங்களுக்கு சாதாரணமா இருக்கலாம். ஆனா அநேகருடைய ஆத்துமாவை அந்த ஆராதனை பலப்படுத்துகிறது. அநேக சோர்ந்து போனவர்களை அந்த ஆராதனை தைரியப்படுத்துகிறது. ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாரீங்களா, ஒரு நம்பிக்கையோடு வாங்க. இந்த முறை என்னுடைய வாழ்க்கையில ஒரு பலன் வரும், இந்த முறை என்னுடைய வாழ்க்கையில நம்பிக்கை வரும். காரணம், கர்த்தருடைய ஆலயத்துல ஒரு நம்பிக்கை இருக்குது. அதான் 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்துல சாலமோன் ராஜா ஒரு அழகான ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் எங்கேயாவது சிறைப்பட்டு போய், எங்கேயாவது நெருக்கப்பட்டு அடிமையா இருந்த ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்துக்கு நேராக விண்ணப்பம் பண்ணும் பொழுது நீ அவங்களுடைய ஜெபத்தை கேட்டு அவங்கள திரும்பி கொண்டு வாங்க என்று சொல்றாரு. என்ன காரணம் தெரியுமா? கர்த்தருடைய ஆலயத்துல வந்து யாரெல்லாம் பணிந்து ஜெபம் பண்றாங்களோ, கர்த்தருடைய சமூகத்தை யாரெல்லாம் நம்பிக்கையோடு வாராங்களோ, அவங்களோட துதி வல்லமையாய் மாறும். அவங்களோட துதியில ஒரு அற்புதம் நடக்கும். அவங்களோட துதியில மகிமையான காரியங்களை கர்த்தர் கட்டாயமாய் செய்வார். அன்னாளுடைய ஜெபத்துல அற்புதம் நடந்த ஒரே ஒரு காரணம், அந்த நாள் ஒரு தீர்மானம் பண்ணா, நான் ஆலயத்துக்கு வெளியே இல்லை, நான் ஆலயத்துக்கு உள்ளே போவேன். அவள் ஆலயத்துக்கு உள்ளே போய் அவள் பணிந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தாள். அவ்வளோ நாட்களா சோர்ந்து போன அவளுடைய ஆத்துமா, ஒவ்வொரு முறையும் சோர்ந்து போன அவளுடைய ஆத்துமா அன்னைக்கு தைரியமா மாறுச்சு. அன்னைக்கு தைரியத்தோட வெளியே வந்தா. அவள் உள்ள போகும்பொழுது அழுகையோட தான் போனா, உண்மைதான். ஆனா வெளியே வரும்பொழுது அவள் அழுகையோடு வரல, வெளியே வரும்பொழுது கண்ணீரோடு வரல. அவள் வெளியே வரும்பொழுது வந்தா, தைரியமாய் வந்தா. காரணம், அவளுடைய ஆத்துமாவை தேவன் கர்த்தருடைய ஆலயத்துல தைரியப்படுத்தினார், கர்த்தருடைய சமூகத்துல தைரியப்படுத்தினார். இந்த காலை வழியிலே கூட இந்த பிப்ரவரி மாதத்துல உங்களோட ஆத்துமா சோர்ந்து போகாம இருக்க, தைரியமா இருக்க, நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தரை இன்னும் அதிகமாய் துதிக்க ஆரம்பிங்க. கர்த்தருடைய ஆலயத்துல வந்து துதிக்க ஆரம்பிங்க. அவருடைய சமூகத்துல மகிமை இருக்குது, அவருடைய ஆலயத்துல வல்லம் இருக்குது, அவருடைய ஆலயத்துல அவருடைய பிரசன்னத்துல தேவன் நிச்சயமாய் நம்மை சந்திக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். 2வது பாருங்க, சங்கீதக்காரன் அவனுடைய ஆத்துமாவை எப்படி பலனாய் மாற்றினான் என்றால், நீங்க அதே 38ஆம் சங்கீதத்துல 138 பாருங்க, 3ஆம் வார்த்தையில, நான் கூப்பிட்ட நாளிலே என்ன பண்ணாராம்? எனக்கு மறு உத்தரவு அருளினீர். நம்முடைய ஆத்துமா பலப்பட நாம் செய்ய வேண்டிய 2வது காரியம், நாம் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் பண்ண வேண்டும். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீரார். ஒரு வார்த்தையை லோரன்ஸ் சொன்னாரு, தேவன் நம்முடைய நாட்களை கூட என்ன பண்றாரா? நியமித்து வைத்திருக்கிறாரா. நம்முடைய நாட்களை கூட அவர் அறிந்து வைத்திருக்கிறாரா. அண்மையில் ஒரு சகோதரன் ஒரு சாட்சி எனக்கு சொன்னார். வீட்டு கூட்டம் போகும் பொழுது அவர் தன்னுடைய பேங்க்ல, அதாவது தன்னுடைய ஆபீஸினுடைய பணத்தை, செக்கை அந்த கஸ்டமர்கிட்ட எடுத்து பேங்க்குக்கு டிபாசிட் பண்ண போகணுமா. 10,70,000 ரூபாய் அந்த செக். பேங்க்குக்கும் அந்த கஸ்டமர்கிட்ட வீட்டுக்கும் தூரம் வந்து 10 நிமிஷம் மாத்திரம்தான்.
10 நிமிஷம் தூரம் தான் அந்த தூரம். அப்போ அந்த கஸ்டமர்கிட்ட அந்த செக் எடுத்து பேங்க்குக்கு வரும் பொழுது அந்த செக் அவருடைய பேங்க்ல இருந்து காணாமல் போயிட்டு. அவர் பல லட்சங்களை டிபாசிட் பண்ணியிருக்கிறார். ஒரு நாள் கூட இப்படி நடந்ததே இல்லையாமா. செக் அவருடைய பேங்க்ல இருந்து காணாமல் போனதே இல்லையாமா. அந்த செக் காணாமல் போயிட்டு எல்லா இடமும் தேடி பார்த்தாரு, செக் வந்து அவருக்கு கிடைக்கவே இல்லை. அப்போ உடனடியாக என்ன பண்ணாரு, அவரோட கஸ்டமருக்கு கால் பண்ணி சொன்னாரா, இப்படி செக் காணாமல் போயிட்டு நீங்கள் என்ன பண்ண, உடனடியாக அவங்களோட செக்கை நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்க, கேன்சல் பண்ண சொல்லிட்டாரா. அவர் டக்குன்னு அந்த செக்கை கேன்சல் பண்ணுறதுக்கு ஃபோன் எடுக்கிறாரு. அவருக்கு மெசேஜ் வருதாமா, செக்கில் இருந்த அந்த காசை யாரும் எடுத்துட்டாங்க சொல்லி. இப்போ இவர் பயந்துட்டாரு. 10 நிமிஷம் தூரத்துக்குள்ள அந்த செக் காணாமல் போயிட்டு செக்ல இருந்த பணம் எடுக்க போயிட்டு உடனடியாக அந்த கஸ்டமரோட வீட்டுக்கு போனாராம். போயிட்டு சொன்னாரா, இப்படி காணாமல் போயிட்டு என்ன பண்ணுறது தெரியல. அப்போ 2 பேரும் என்ன பண்ணாங்க, ஒன்றா சேர்ந்து பேங்க்குக்கு வந்தாங்க. பேங்க்கில் வந்து அந்த பேங்க் மேனேஜரை பார்த்து இந்த காரியத்தை சொன்னாங்களாமா. அப்போ அந்த மேனேஜர் சொன்னாரா, இப்படி செக் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க, மறுபடியுமா அது உங்களுக்கு கிடைக்குமான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை, என்னால் ஷுவர் பண்ண முடியாது. ஆனாலும் நீங்கள் சொல்கிறதுக்காக அந்த தொலைபேசி எண்ணுக்கு நான் அழைப்பு விடுக்கிறேன். அப்படி அந்த தொலைபேசி எண் வேலை செஞ்சேன்னா நான் பேசி பார்க்குறேன்னு சொன்னாராம். உண்மையாகவே ஒரு களவான ஒரு செக்கை ஒரு மனுஷன் வந்து திருப்பி கொள்றதா இருந்தால் சரியான அட்ரஸோ சரியான ஃபோன் நம்பரோ போட மாட்டாங்க. ஒரு சின்ன நம்பர் கூட மாற்றினா கூட கண்டுபிடிக்க முடியாது. ஒரு ஃபோன் நம்பரில் சின்ன நம்பர் ஒரு நம்பரை கூட மாற்றினா கூட கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அந்த பேங்க் பண்ணி சொன்னாரா, இந்த காசு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்காது, அதனால நான் உங்களுக்காக நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன்னு சொன்னார். அப்போ அந்த நேரத்தில் அந்த பிரதர் சொன்னார், அந்த நேரத்தில் எனக்கு ஒன்றுமே செய்ய வழி இல்லை, 10,70,000 ரூபா அதை கட்டக்கூடிய எனக்கு வழி இல்லை. நான் ஒரு காரியம் செஞ்சேன், அந்த இடத்துல உட்காந்து அந்த பேங்க் மேனேஜர் முன்னுக்கு நிற்கிறாரு, அந்த கஸ்டமர் பக்கத்தில் நிற்கிறாரு, அந்த இடத்துல உட்காந்து நான் கண்ணை மூடி 5 நிமிஷம் ஜெபம் பண்ணேன். என்னால் ஜெபம் பண்ண அப்படி ஜெபிக்கிற மனுஷன் நான் இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலை மத்தியில் எனக்கு ஒன்றுமே செய்ய முடியல. நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு அந்த காசு கட்ட வழியில் சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்ட உடனே அந்த கஸ்டமர் கேட்டாராம், அவர் ஒரு முஸ்லீம் கஸ்டமர் கேட்டாராம், என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டாராம். அவர் சொன்னார், நான் ஜெபம் பண்ண சொன்னாராம். அப்போ அந்த பேங்க் மேனேஜர் சிரிச்சாராம். அப்போ சிரிச்சு சொன்னாராம், அந்த காசு உங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியல சொன்னார். அப்போ எனக்கு நம்பிக்கை இருக்குது, கர்த்தர் எனக்கு நிச்சயமாக அற்புதம் செய்வார்ன்ற நம்பிக்கையோடு அந்த வார்த்தையை சொன்னாராம். அவர் எடுத்து கால் பண்ணார், அந்த ஃபோன் ரிங் ஆச்சாமா. அந்த ஃபோன் ரிங் ஆனது மட்டுமல்ல, அந்த ஃபோன் அந்த மனுஷன் ஆன்சர் பண்ணிக்கிறான். அந்த மனுஷன் ஆன்சர் பண்ணி சொல்லிக்கிறான், நான் இங்கே செக்கை மாற்றினது உண்மைதான், நான் வெளியே வந்துட்டேன், இன்னும் 15 நிமிஷத்தில் நான் பேங்க்குக்கு வரேன் சொன்னான். அந்த மனுஷன் 15 நிமிஷத்தில் பேங்க்குக்கு வந்தானா 10,70,000 10,50,000 அவன் திருப்பி கொடுத்தானா. அந்த 20,000 மாத்திரம் அவன் செலவழிச்சிருக்கிறான். அப்போ அந்த 20,000 சொன்னாரா, நீயே வச்சுக்கொள், 10,50,000 கிடைச்சது பெரிய விஷயம் சொல்லிட்டு அந்த சாட்சி அவர் சொன்னாரா, நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவன் ஜெபத்தை கேட்கிறார். கூப்பிட்ட நாளிலே கூப்பிட்ட வேளையிலே நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவனா இருக்கிறார். ஜெபத்தை கேட்ட உடனே பாருங்க தைரியம் வந்துட்டு. அப்ப யாருக்கு தேவன் தைரியத்தை கொடுப்பார் தெரியுமா? ஜெபிக்கிறவங்களுக்கு தேவன் தைரியத்தை கொடுப்பார். அப்ப இந்த மாதம் நம்முடைய ஆத்துமா பலனாய் மாற வேண்டுமே ஆனால், நம்முடைய ஆத்துமாவுல ஒரு பலன் வர வேண்டுமே ஆனால், நாம் செய்ய வேண்டிய 2வது காரியம் ஜெபம் செய்ய வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆத்துமா அந்த கெத்செமனே தோற்றத்துக்கு போகும் பொழுது மிகவும் வியாகுலப்பட்டதாமா. அதாவது அவர் பயப்பட வேண்டிய நபரே அல்ல, பயத்துக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா அவரே சொல்றாரு பாருங்க, மத்தேயு 26ஆம் அதிகாரத்துல அழகான வார்த்தையை பாருங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 38ஆம் வார்த்தையை வாசிச்சு பாருங்க. அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவரே சொல்றாரு பாருங்க, தன்னுடைய சீசருக்கு வெக்கத்தோடு சொல்றாரு, என்னுடைய ஆத்துமா என்ன பண்ணுதான், மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டாடிட்டு. அவருக்கே துக்கம் வந்துட்டாமா. அவருடைய ஆத்துமாவை கூட துக்கம் ஆட்கொண்டுட்டு, மரண பயம் ஆட்கொண்டுட்டு, இந்த மரண பயத்தை மேற்கொள்ள முடியாம, இந்த துக்கத்தை மேற்கொள்ள முடிய தன்னுடைய கூட வந்த சீசர் சொல்றாரு, என்னுடைய ஆத்துமா துக்கப்படுது, என் ஆத்துமா வேதனையா இருக்குன்னு சொல்றாரு. அப்படி சொன்னிட்டு ஒரு காரியம் செய்தார் பாருங்க. அவர் சொன்னது மாத்திரமல்ல, அவர் அவங்களை விட்டு தூரம் அப்புறம் போய் சற்று தூரம் போய் என்ன பண்றாரு, ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். துக்கத்தின் மத்தியில, ஆத்துமாட வேதனையின் மத்தியில, தைரியம் இல்லாத நேரத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியம் செய்யறாரு. அவர் அப்புறம் போய் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். அவர் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். 3 முறை ஜெபம் பண்ண ஆரம்பித்தார்.
அவர் ஜெபித்து வந்த பின்பதாக பாருங்க, அந்த வேத வார்த்தை அழகா சொல்லப்பட்டிருக்குது. இதே சம்பவத்தை நீ யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வார்த்தையை வாசிச்சு பாருங்க. இதே சம்பவம் யோவான் அழகா சொல்லப்பட்டிருக்கு. அவர் ஜெபித்து வந்த பிறகு பாருங்க, இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போனாரா. என்ன காரணம் தெரியுமா? ஆரம்பத்துல பயந்திருந்தார். மரணத்துக்கு ஏதுவான பயம் அவருக்கு வந்துட்டு, துக்கம் அவருக்கு வந்துட்டு, வேதனை அவருக்கு வந்துட்டு, உண்மைதான். ஆனா அந்த நேரத்துல அவர் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ண போனார். பிதாவை நோக்கி அவர் 3 முறை ஜெபம் பண்ண போனாரு. அவர் ஜெபித்து வந்த பின்பதாக 12 பேர் இருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஒளிஞ்சிருக்கல, அவர் பயந்து இருக்கல. அவர் என்ன பண்றார் தெரியுமா? எதிர்கொண்டு முன்னுக்கு போறாரா. மரணத்தை சந்திக்க தைரியமா முன்னுக்கு போறாரு. தன்னுடைய பிதா அந்த அதே நாள் அதே 18-11 வாச்சு பாருங்க. அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி உன் பட்டயத்தை உரையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார். அல்லேலூயா. ஆரம்பத்தில் சொல்ற, ஆண்டவரே இந்த பாத்திரம் எனக்கு வேணான்னு சொல்றாரு, ஆனா உங்களுடைய சித்தம் ஆகக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆனா ஜெபித்து வந்த பின்பதாக ஒன்று சொல்றாரு, என் அப்பா தாரத நான் குடிக்காம இருப்பேனா, என் அப்பா என்னுடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறத நான் பெற்றுக்கொள்ளாம இருப்பேனா, உன் பட்டயத்தை உள்ள போடு, நான் சிலுவைக்கு போக நான் ஆயத்தமா உள்ளேன் என்று சொல்லி தைரியமாய் அந்த சிலுவையை நோக்கி அவர் முன்னோக்கி போறாரு. காரணம் என்ன தெரியுமா? ஜெபம். ஜெபம். ஜெபத்துல தேவன் தைரியத்தை கொடுப்பார். ஜெபத்துல தேவன் ஆத்துமாவை பலப்படுத்துவார். ஆகவே இந்த பிப்ரவரி மாதத்துல நம்முடைய ஆத்துமா பலனாய் மாற வேண்டுமையானால் கர்த்தர் நமக்கு தருகிற முதலாவது பலன் துதியின் மூலமா பலன் தருகிறார். நம்முடைய ஆத்துமா துதிக்க துதிக்க, கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து துதிக்க துதிக்க தேவன் நிச்சயமாய் நம்முடைய ஆத்துமாவை பலப்படுத்துவார். 2வது ஜெபம். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கூட நீ தைரியமா ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. தைரியமா கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பிங்க. அவன் கூப்பிட்ட நாளிலே, மாதத்தில் அல்ல, வருடத்தில் அல்ல, கூப்பிட்ட நாளிலே அவர் என்ன செய்யார் தெரியுமா? பதில் தருகிறாரா. நம்முடைய ஜெபத்திற்கு நிச்சயமாய் பதில் உண்டு. நம்முடைய ஜெபத்திற்கு இந்த மாதத்தில் நிச்சயமா அற்புதம் உண்டு. காரணம் என்ன தெரியுமா? தேவன் பலனை தருபவர் மாத்திரம் அல்ல, அந்த பலனோடு கூட சமாதானத்தையும் கொடுக்கிறார். ஆகவே இந்த மாதம் நம்முடைய குடும்பத்துல சமாதானம் வரும். இந்த மாதம் நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் உண்டாகும். காரணம், தேவன் தார பலன் சாதாரணமான பலன் அல்ல. நீதிமொழி 28ஆம் அதிகாரம் 1ஆம் வார்த்தை சொல்லுது, நீதிமான் சிங்கத்தை போல எப்படி இருப்பானா? தைரியமா இருப்பானா. என்ன காரணம் தெரியுமா? தேவன் தார பலன், தேவன் தார தைரியம். ஆகவே இந்த மாதத்துல கர்த்தர் எங்களை தைரியப்படுத்த விரும்புகிறார், கர்த்தர் எங்களை பலப்படுத்த விரும்புகிறார் இந்த மாதத்தை கடக்கும்படியாக. ஆகவே இந்த நாளில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துல ஆண்டவரே, இந்த பிப்ரவரி மாதத்துல எனக்கு ஒரு பலனை தாங்க ஐயா, என்னை தைரியப்படுத்துங்க ஆண்டவரே. நான் இன்னும் உம்மை துதிக்க போறேன், நான் இன்னும் உம்முடைய சமூகத்துல ஜெபம் பண்ண போறேன். இந்த மாதம் பல போராட்டங்கள் வரலாம், பல நெருக்கங்கள் வரலாம், பல சோர்வுகள் வரலாம். ஆனா நீங்க அதைரியப்பட்டு போராதீங்க. தேவன் நம்மை பலப்படுத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார், நம்மை தைரியப்படுத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய ஆத்துமாவிலே அவர் பலன் தந்து அவர் நம்முடைய கூப்பிட்ட நாளிலே நமக்கு மறு உத்தரவு கொடுப்பாரா. நாம் யாவரும் ஒரு விசை எழுந்து நின்று இந்த காலை நேரத்திலே கூட நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் எங்களுக்கு கூப்பிட்ட நாளிலே மறு உத்தரவு கொடுக்கிறார். கர்த்தர் எங்களை கூப்பிட்ட நாளிலே எங்களுக்கு விடுதலை தருகிறார். ஆகவே இந்த பிப்ரவரி மாதம் அவர் தம்முடைய ஜனத்திற்கு பலனை தருவார், அவர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் தருவார், அவர் தம்முடைய ஜனத்தை அவரை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பிப்ரவரி மாதத்துல நான் அதிகமா உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. இந்த நாளிலே கூட நீங்க சோர்வோடு வந்திருக்கலாம், தாவீதை போல எல்லாமே அக்கினியால சுட்டரிக்கப்பட்டு இந்த பிப்ரவரி மாதத்தை நீங்க தொடங்கும் பொழுது ஒன்றுமே இல்லாம இருக்கலாம். ஆனா தாவீது தன் தேவனுக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்ட படியினால சிறிதோ பெரிதோ ஒன்றையும் இழந்து போகல. இந்த காலை ஆராதனையில நீ ஜனங்களை பலப்படுத்துகிறவர் ஆண்டவரே, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறவர். இந்த பிப்ரவரி மாதம் ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் சம்பாதிக்க கடந்து போறாங்க. 1ஆம் தேதியில் ஆரம்பிக்கிற இந்த பலன் ஆண்டவரே சம்பாதிக்கிறதுக்கான பலனை தருவீராக. ஆண்டவரே ஐஸ்வர்யம் அவங்களுடைய கூடாரங்களிலே தங்குவதாக,
நீதிமானுடைய வீட்டில பொக்கிஷம் நிலைத்திருக்கும். தேவரீர், இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய ஜனங்களுடைய வீடுகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஒரு பலத்தின் ஆவியை கட்டளையிடுவீராக, ஒரு தைரியத்தின் ஆவியை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் நம்பிக்கையோடு இந்த மாதம் வந்திருக்கிறாங்க. நீ நடத்துகிறவர் ஆண்டவர். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினீங்க ஆண்டவரே. அவங்களோட கால்கள் பலவீனப்பட்டு போகவில்லை. பலவீனன் ஒருவனும் அந்த சபையில காணப்படவும் இல்லை. இந்த மாதம் ஆண்டவரே, பலவீனம் சபையில காணப்படக்கூடாது. உம்முடைய ஜனங்களை பலத்தோடு நடத்துவீராக சுவாமி. கர்த்தாவே, ஒவ்வொருடைய கரங்களையும் பிடிப்பீராக. இந்த மாதம் நடத்தப்படுகின்ற வியாபாரங்களை ஆசீர்வதிக்கிறோம், தொழில்களை ஆசீர்வதிக்கிறோம், வேலைகளை ஆசீர்வதிக்கிறோம், பிள்ளைகளுடைய படிப்புகளை ஆசீர்வதிக்கிறோம், பிள்ளைகளுடைய வெளிநாட்டு பிரயாணங்களை ஆசீர்வதிக்கிறோம், திருமணங்களை ஆசீர்வதிக்கிறோம். பேசப்படுகின்ற திருமணங்கள் வாய்க்கப்படப்படுவதாக, பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலங்கள் உண்டாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். வெளிநாட்டு பிரயாணங்கள் ஆசீர்வாதமாய் மாற நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். வெளிநாட்டில் இருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் அவங்களுக்கு அற்புதங்கள் நடப்பதாக, இந்த மாதம் அவங்களுக்கு அதிசயம் நடப்பதாக ஆண்டவரே. கண்கள் காண மகிமையான காரியங்களை செய்வீராக ஆண்டவரே. வீசாக்கள் கிடைக்க நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தடை நீங்க நாங்க ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு நன்மைகள் வரும்படியா ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. வீடுகளை வாங்க பண்ணுங்க ஆண்டவரே, நிலங்களை வாங்க பண்ணுங்க, புதிய வாகனங்களை வாங்க பண்ணுங்க ஆண்டவரே. வீட்டு வாடகை கட்ட அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஃபீஸ் கட்ட அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. கரண்ட் பில், தண்ணி பில் ஆண்டவரே, ஒவ்வொன்றையும் ஆண்டவரே இந்த மாதம் கட்டி முடித்து மீதம் எடுக்கத்தக்கதான பலனை தரும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தரின் களஞ்சியங்களையும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் என்ற வார்த்தையின்படியாக ஆண்டவரே, இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதம் கட்டளையிடப்படுவதாக. ஒவ்வொரு சிரசின் மேலும், ஒவ்வொரு வீட்டின் மேலும், ஒவ்வொரு வலது கையின் மேலும் ஆண்டவரே கர்த்தருடைய நன்மை வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, யாக்கோபு குறுகி போகவில்லை, யாக்கோபு பெருக்கம் அடைந்தான் ஆண்டவரே. இந்த மாதம் பெருக்கம் வர நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, பிள்ளைகளுடைய எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க. இந்த மாதம் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து துதிக்க ஒரு பலனை தருவீராக, அபிஷேகத்தை கொடுப்பீராக. தேவரே, உம்முடைய ஜனங்களுடைய சுதந்திரத்தை நுகர்ந்து ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், நுகர்ந்து ஆசீர்வதிங்கப்பா. இந்த காலை வேளையிலே கூட சமாதானத்தை கொடுங்க. வீடுகளில் சமாதானம் உண்டாகட்டும், குடும்பங்களில் சமாதானம் உண்டாகட்டும். தாவீது சொல்றான், நான் படுத்துறங்கி விழித்துக் கொள்வேன், கர்த்தரனை சமாதானமாய் தூங்க பண்ணுகிறார். இரவு நேரங்களில் தூக்கம் இல்லாத இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். நல்ல உறக்கத்தை கொடுங்க ஆண்டவரே. யோசனைகள் எடுத்து போடுங்க, பாரங்கள் எடுத்து போடுங்க, வேதனைகளை மாற்றுங்க, சமாதானமான உறக்கத்தை கொடுங்கப்பா. அதிகாலையில பலத்தோடு எழும்ப பண்ணுங்க. கிதியோனை பார்த்து நீங்க சொன்னீங்க, நீ இருக்கிற பலத்தோடே போ, கர்த்தர் உன்னோடு கூட வருகிறார் என்று. அந்த வார்த்தையின்படியாக ஆண்டவரே, இந்த ஜனங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இருக்கிற பலத்தோடு கூட தைரியமாய் கடந்து போக கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.